இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் நீதிமொழிகள் 25 அதிகாரம் 28 வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். இன்றைய செய்தியின் தலைப்பு, நம்முடைய சரீரம் நம் கட்டுப்பாட்டில் உள்ளதா? சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த லெந்து காலங்களில் பலர் தங்களுடைய சரீரத்தை ஒடுக்குகின்ற காலம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், 40 நாட்கள் நாங்கள் மாமிசம் சாப்பிடுவதில்லை, தலையில் பூ வைப்பதில்லை, விசேஷமான காரியங்கள் எதையும் செய்வதில்லை என்று பல்வேறு காரணங்களை சொல்லுகிறார்கள். இதில் என்ன வேதனையான விஷயம் என்றால், இதைத்தான் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்துமஸ் பாடல்கள், லெந்து காலங்களில் சிலுவையை குறித்த பாடல்கள் பாடி சீசனுக்கு ஏற்றவாறு விளையும் மாம்பழங்கள் போல நாம் மாறிவிட்டோம். ஆனால் சீசன் இல்லாத டைமில் கிடைக்கும் பழங்கள் புளிப்பது போலவே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் புளித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், எந்த காலங்கள் வந்தாலும் நம்முடைய சரீரம் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர நம்முடைய சரீரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் தொடர்ந்து நம்மை அசுத்தப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றன. நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வருவதற்கு நமக்கு தெரியாத காரணத்தினால் நாம் பெற்ற ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் நம்மால் காத்துக்கொள்ள இயலவில்லை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை கழுதையின் மீது இயேசு கிறிஸ்து பவனி வந்த நாட்களை நினைவு கூர்ந்து பல சபைகளில் ஊர்வலமாக செல்லுவார்கள். ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஊர்வலமாக அழைத்து சென்ற அதே கூட்டம்தான் சிலுவையில் அறையும் என்றும் சத்தம் போட்டது. அதே நிலைமைதான் இன்றும். ஒரே சரீரத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் மற்றும் பிசாசு 2 பேரும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? நம்முடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தாமல் பிசாசுக்கு பிடித்த காரியங்களை செய்யவே விரும்புகிறோம். அதனால்தான் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருப்பான் என்று நீதிமொழிகளில் போடப்பட்டிருக்கிறது. மதில் சுவர் கட்டப்படாத வீடு எப்படி பாதுகாப்பற்று காணப்படுகின்றதோ, அதுபோல உடைந்த சுவர் போல காணப்படுகின்ற நம்முடைய சரீரத்தின் உள்ளேயும் எதிராளியாகிய பிசாசானவன் மிக எளிதாக உள்ளே நுழைந்து விடுகிறான். சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன், என் ஆவியை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உபவாசம் இருக்கிற நபர்கள் உபவாசம் முடிந்த பிறகு பெரும் தீனியை உட்கொள்வதை தங்கள் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாயை அடக்காமல் வகை வகையாக தின்றுவிட்டு தங்களுடைய சரீரத்துக்குள் வருகிற ஆசை இச்சைகளையும் அடக்க முடியாமல் தவிக்கிறார்கள். சுய கட்டுப்பாடுகளை யோசேப்பு போல, தானியேல் போல தங்களுடைய மனதிற்குள் யார் வகுத்துக் கொள்கிறார்களோ அவர்களால் தான் தங்களுடைய சரீரத்தையும் தங்கள் உள்ளத்தில் எழும்புகிற மோசமான எண்ணங்களையும் தங்களுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். உபவாசம் இருந்து கொண்டே மற்றவர்களை குறை சொல்லுகிற, மற்றவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கிற, மற்றவரிடத்துல எரிச்சல் படுகிற, மற்றவர்கள் மீது பொறாமைப்படுகிற, தனி ஜெபம் செய்யாத, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்காத, ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரியங்களை பலர் இன்றைக்கும் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த லட்சணத்தில் சிலுவை தியானம் முடிந்த பிறகுதான் நாங்கள் நல்ல காரியங்களை செய்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் என்று வந்தாவான பெருமையுள்ள மனநிலை வேறு. சாலைகளில் நில், கவனி, செல் என்கிற விளம்பரத்தை பார்த்திருப்போம். நிற்காமல் கவனிக்காமல் சாலையை கடந்தோம் என்றால் எப்படி மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கிறோமோ அது போல சற்று நிதானித்து நம்முடைய ஆவியை நாம் அடக்காவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உடைந்து போய்விடும். உடனடியாக பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை தேட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் ஒருவர் தான். அவர் நம்முடைய சரீரத்துக்குள் நுழைந்து விட்டால் அவர் சொல்லுகிறபடிதான் நம்முடைய சரீரம் கேட்கும். சரீரம் சொல்லுகிறபடி நாம் கேட்க மாட்டோம். ஆகவே எதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து திட்டமான தெளிவான எண்ணம் நமக்குள் வர வேண்டும். ஆகாயத்தில் நாம் சிலம்பம் பண்ணக்கூடாது. ஆவியானவரோடு கூட சேர்ந்துதான் செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமிட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கி இருப்போம். எனவே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆவியை ஆண்டவருடைய கரங்களுக்குள் ஒப்புவிப்போம். ஆண்டவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கும்போது நாமும் வெற்றிகரமாக பரலோக ராஜ்யத்தை நோக்கி பயணம் செய்வோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பல சமயங்களில் எங்களுடைய சரீரத்தை எங்களால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாதபடி உலக இச்சைகளுக்குள் நாங்கள் சென்று விடுகிறோம். அதற்கு காரணம் நாங்கள் கட்டுப்பாடா இல்லாமல் நாங்கள் சாப்பிடுகிற உணவுகள், கட்டுப்பாடு இல்லாமல் எங்களுக்குள் வருகிற சிந்தனைகள் காரணமாக இருந்தால் தேவரீர் தாமே எங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை ஆண்டவரை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாலடைந்த இடிந்து போன பட்டணத்தை போல எங்களுடைய இருதயம் இருக்கக்கூடாது, எங்களுடைய மனம் இருக்கக்கூடாது. பாவங்களை தேடி நாங்கள் ஓடக்கூடாது. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தானியேலை போல சுய தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே சுய கட்டுப்பாட்டுக்குள் எங்களை ஏற்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.